ஆக்டர் கவின் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மாஸ்க், கிஸ் அதே மாரி டி பக்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படத்தெல்லாம் லைன் அப்ல வச்சுட்டு இருக்காரு ஆக்டர் கவின். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, 10 தல டைரக்டர் அதாவது கிருஷ்ணா இவரு பார்த்தீங்கன்னா, சில்லுனு ஒரு காதல், 10 தல இந்த மாரி தரமான படம் எடுத்த டைரக்டர் தான் வந்து டைரக்டர் கிருஷ்ணா. இவரு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கவினுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. ஸ்டோரி ரொம்ப புடிச்சு போய் நம்ம பண்ணலான்னு மாரி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம மேஜிக்கல் ரகுமான் மியூசிக் போட போறாராம். கண்டிப்பா வந்து இந்த மாரி ஒரு டிஃப்ரெண்டான காம்போ சேரும்போது, ஆடியன்ஸ்க்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். கண்டிப்பா வந்து இது லவ் சப்ஜெக்ட்டா இருக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. இப்போ ரீசென்ட்டா ஒரு 2 மந்த் பேக் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவின வச்சு சில்லுனு ஒரு காதல் பார்ட் 2 எடுக்க மாரி பேச்சு பார்த்தா போயிட்டு இருந்தது. மேபி வந்து அதுவா கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட காம்போ எந்த மாரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்க இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல தட்டி விடுங்க. சூர்யா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சூர்யா 44 ஷூட்டிங்ல இருக்காரு. கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஷூட்டிங்க பொறுத்தவரையும் இந்த வருஷத்தோட எண்ட்ல அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்டிங்கில் இந்த படத்துக்கான ஃபுல் ஷெட்யூலுமே முடிய போகுது. அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா வந்து வாடி வாசல தான் இறங்க போறாரு. இந்த பக்கம் டைரக்டர் வெற்றிமாறன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, விடுதலை பார்ட் 2க்கான ஷூட்டிங் எல்லாமே முடிக்க போறாரு. இந்த இயரோட எண்ட்ல அதாவது டிசம்பர் 20 வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. விடுதலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒர்க்கை முடிச்சுட்டாங்க. ஸோ 2 பேரும் அடுத்து ஸ்டார்ட் பண்ற சப்ஜெக்ட் வந்து வாடி வாசலா தான் இருக்கும். இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றிமாறன் லண்டன் போயிருக்காரு. ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு சிஜி ஒர்க் பார்த்தீங்கன்னா, லண்டன்ல இருக்கிற ஒரு ஸ்டுடியோல போயிட்டு இருக்கு. அது ஒர்க் எல்லாம் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ அது அந்த ஒர்க்கை பார்க்கறதுக்கு தான் இப்போ வந்து லண்டன் போயிருக்காரு. கண்டிப்பா வந்து இவங்க பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்டிங்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தமிழ் சினிமாவில் இன்னொரு அண்டர் ரேட் ஃபிலிம் வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வெற்றிமாறன் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்றாங்க. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்தீங்கன்னா, கலைப்புலி தானு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த படத்துக்கு நம்ம ஜி பிரகாஷ் மியூசிக் போடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணிட்டு 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருப்பாங்க போல. கண்டிப்பாக வந்து தரமான காம்போ. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட நியூ காம்போ எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு.